ஸோ இன்றைக்கி டெட் எக்ஸாம் மேத்ஸ் சப்ஜெக்டில் அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் 6th சம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ப்ரீவியஸ் டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ஈஸியாக போடுற சம்மு. பாருங்கள். How many years will it take for a sum of rupees 1600 to become rupees 1852.20 paise with 5% per annum interest? ஸோ கொஸ்டின் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1852.20 இந்த அமௌண்ட் வர்றதுக்கு 1600ஓட நம்ம எவ்வளோ சேர்த்தா இந்த அமௌண்ட் வரும், அது எத்தனை வருஷத்தில் சேர்த்தா வரும் அப்படின்றது தான். ரேட் 5% ரேட் போட்டுகிட்டே வர வேண்டியதான் ஒவ்வொரு வருஷத்துக்கும். இனிஷியலாக 1600 வச்சுருக்காங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கொஸ்டினில் பார்த்துக்கோங்க. இந்த இனிஷியல் அமௌண்ட்டும் இந்த எண்டிங் அமௌண்ட்டும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்போ போடுற மெத்தடையே யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான அமௌண்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, PNR டிவைடட் பை 100 அதுதானே ஃபார்முலா. PNR டிவைடட் பை 100 தான் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. ஸோ அப்போது இதில் பிரின்சிபல் அமௌண்ட் என்ன 1600 இன்ட்டு என்னங்கிறது ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். அப்போ தான் எத்தனை வருஷம்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ n 1 இயர் தான். இன்ட்டு R 5 டிவைடட் பை 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 0 கேன்சல் ஆகிடும். 16 இன்ட்டு 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80. இப்போது அமௌண்ட் ஆஃப்டர் ஃபஸ்ட் இயர், ஒரு வருஷம் முடிஞ்சோடனே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தருவாங்க, இனிஷியல் அமௌண்ட்டோட இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து தருவாங்க. அப்போது 1600 + 80. இதுதான் ஆஸ் யூஷுவல் நடக்கிற ப்ரொசீஜர். பேங்க்கில் போனீங்கனாலும் நீங்கள் 1600 டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு வருஷம் கழித்து 5% உங்களுக்கு ரேட் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்கன்னா இந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு என்ன ஆகும், அதில் க்ரெடிட் ஆகும். ஸோ அப்போ இங்கே 1680 ஃபஸ்ட் இயர் முடிஞ்சோடனே ஆகும். இப்போது 1680 இதோட டேலி ஆகுதா, ஆகலை. அப்போது அடுத்த வருஷத்துக்கும் நம்ம போட வேண்டியதுதான். இன்ட்ரெஸ்ட் ஃபார் செகண்ட் இயர் 16. இங்கே ரொம்ப நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னன்றதை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல 1600 போட்டுறக்கூடாது. கடைசியாக ஒரு வருஷம் முடிஞ்சோடனே என்ன அமௌண்ட் நம்மளுக்கு வருதோ அதை தான் நீங்கள் அடுத்த வருஷத்துக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ 1680 இன்ட்டு வருஷம் இங்கே 2 இயர் முடிஞ்சிருச்சு, அதனால் 2 போட்டுறக்கூடாது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனியான இன்ட்ரெஸ்ட். அப்போ 1 இன்ட்டு 5 டிவைடட் பை 100. ஸோ 1010 கேன்சல் பண்ணிவிடுங்க. இங்கே 5 2s are 10 பண்ணுங்கள். 8 2s are 16, 4 2s are 8. ஸோ 5 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போது இங்கே என்ன வரும் 84. ஸோ அப்போது அமௌண்ட் ஆஃப்டர் செகண்ட் இயர் பார்த்தோன்னா 1680 + 84 that is equal to 1764 rupees. இதுதான் செகண்ட் இயர் முடிஞ்சோடனே உங்கள் கைக்கு வர வேண்டியது. இதுவும் டேலி ஆகுதா, ஆகலை. அப்போ நம்ம அடுத்த வருஷத்துக்கு போக வேண்டியதுதான். இன்ட்ரெஸ்ட் ஃபார் தேர்ட் இயர் பார்த்தோன்னா 1764 இன்ட்டு 1 இயர் இன்ட்டு 5% இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100 that is equal to 5 2s are 10 0, 8 2s are 16, 8 2s are 16, 2 2s are 4. Here 1 5 is 5, 10. Again 10 decimal ஒன்று தள்ளி வச்சிடலாம். ஸோ 88.2 வந்துடும். ஸோ இப்போ
amount after third year 1764 plus 88.2. ஸோ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1852.2. ஸோ அப்போ இதுவும் கொஸ்டினில் கொடுத்துருக்க அமௌண்ட்டும் நம்மளுக்கு டேலி ஆகுது. அப்போது நம்மளுக்கு வந்து வருஷம் என்ன வரும்? 3 years. இப்போது n நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல் டு 3 years. இதுதான் இதுக்கு ஆன்சர். ஸோ நம்மளுக்கு வந்து அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்தது தான். The present value of a TV is rupees 14,580. If the value of the TV depreciates at the rate of 10% every year, then the value of TV in 3 years ago was. அதாவது ஒரு டிவி செட்டோட ப்ரெசன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து 10% வந்து அந்த வேல்யூ ஆஃப் த டிவி வந்து குறையுது. டெப்ரிஷியேஷன் அப்படின்னா குறையிறது. அப்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டிவியோட வேல்யூ என்ன அப்படின்றாங்க. அமௌண்ட் வந்து 14,580 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் வந்து இன்னும் ஒரு ட்ரிக் சொல்லலாம். அப்படின்னா என்னென்னா, டெப்ரிசியேட்ஸ் அப்படின்னு கொஸ்டினில் வந்ததுனாலே நீங்கள் பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வரும் எப்போவுமே. டைரெக்டாக கொடுத்துருக்கிறது வந்து அமௌண்ட்டா பிரின்சிபலா அப்படின்னு குழம்பிக்க வேண்டாம். ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு டெப்ரிஷியேட்ஸ்னு கொஸ்டினில் வந்ததுனாலே டக்குன்னு நீங்கள் A ஈக்குவல் டு கொடுத்துருக்க வேல்யூ போட்டுருங்க. Pயை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலாலேருந்து. ஸோ அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ரேட் ஈக்குவல் டு 10%. n பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறதா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ n வந்து நம்ம 3 போட்டுடலாம். P தான் கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலாவில் தெரியும் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது காம்பவுண்டட் ஆனுவலி கொண்டான ஃபார்முலாவை நீங்கள் எழுதிடணும். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெப்ரிஷியேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்போ குறையுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ 1 - r/100 ஹோல் பவர் என்னன்னு போடணும். இந்த இடத்துல தப்பு பண்ணிடாதீங்க. இதை பண்ணிட்டீங்கன்னா ஹோல் ப்ராப்ளமும் தப்பாயிடும். டெப்ரிஷியேட்ஸ் கொடுத்தாங்கன்னா 2 பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டெப்ரிஷியேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ப்ரெசன்ட் வேல்யூன்னு கொடுத்துருக்க அமௌண்ட்டை ஏன்னு வச்சுட்டு Pன்ற வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது பாயிண்ட் வந்து இங்கே வந்து ஃபார்முலாவில் மைனஸ் வரணும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது A வந்து 14,580 ஈக்குவல் டு P இன்ட்டு 1 - R வந்து 10 டிவைடட் பை 100 ஹோல் பவர் 3. ஸோ இப்போ வந்து P இன்ட்டு நீங்கள் LCM எடுத்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஒரே மாதிரி மெத்தடை வச்சுக்கோங்க எப்போவுமே. ஸோ P இன்ட்டு 90/100 ஹோல் கியூப். ஸோ இப்போ 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது இங்கே வந்து 1580 வந்துகிட்டே இருக்கும். 100 LCM எடுத்திருக்கேன். 100 - 10 90. 90ல் 0 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போது P வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 14,580 இன்ட்டு இந்த 9/10 இந்த பக்கம் போகிறப்போ 10/9 அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும் இது. ஸோ அப்போ P ஈக்குவல் டு 14,580 இன்ட்டு 10/9 இன்ட்டு 10/9 இன்ட்டு 10/9. ஸோ நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? 9th டேபிள் பார்த்தீங்கன்னா 1 9 is 9, 1 9 is 9, 6 9s are 54, 2 9s are 18, 0. Again 1 9 is 9, 1 9 is 9, 8 9s are 72, 0. Again 1 9 is 9, 2 9s are 18, 0. ஸோ அப்போ P ஈக்குவல் டு 20 × 10 × 10 × 10. ஸோ அப்போ எவ்வளோ வரும்? 20,000 வரும். இதுதான் வந்து பிரின்சிபல் வேல்யூ தான் இதோட ஆன்சர். தேங்க்யூ.